மிகுந்த நெகிழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடு என்று சொல்ல முடியாது, ஆனால் நெகிழ்ச்சியோடு நடைபெறக்கூடிய இது ஒரு பெரும் குடும்பத்தினுடைய மிகப்பெரிய நினைவு விழா. திராவிடம் என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லையை சார்ந்ததல்ல. சிலர் நினைப்பதைப் போல திராவிடம் என்பது மானிடப் பரப்பு. யாருக்கெல்லாம் சுயமரியாதை தேவையோ அத்துணை பேருக்கும் சுயமரியாதையை சொல்லிக் கொடுக்கின்ற தத்துவத்துக்கு பெயர்தான் திராவிடம். அந்த திராவிடத்தை கட்டி காக்கின்ற எங்கள் ஆற்றல் மிகு முதல்வர், ஒப்பற்ற முதல்வர் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, அதே போல நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர், எண்ணற்ற பச்சை தமிழர் காமராசர், இவர்களை போன்றவர்களெல்லாம் இல்லையே நினைக்கிற நேரத்தில் அத்துணையும் சேர்ந்து ஒரு கலவையாக மிக சிறப்பாக ஆற்றல், ஆளுமை இவைகளுக்கு எதிரிகள் திரண்டோடக்கூடிய அளவிற்கு இருக்கிறேன் என்று காட்டக்கூடிய எங்கள் ஒப்பற்ற முதல்வர் அவர்களே, அருமை சகோதரர் துரைமுருகன் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற இயக்கத் தோழர்களே, ஒரு அவசரமான நெருக்கடியான சூழ்நிலை எப்போதும் எங்களை நெருக்கடி தான் சந்திக்க வைக்கிறது, வெளியிலும் சரி உள்ளேயும் சரி. 50 ஆண்டுகளுக்கு முன்னாலும் நெருக்கடி, இப்போதும் அதே நெருக்கடி. ஆனால் இதை நெருக்கடிகள் வேறுபாடு இருந்தாலும் சுருக்கமாக சொல்லுகிறேன். நீங்கள் பார்த்தீர்கள் இந்த 7 நிமிடம் காணொளி, அதை கூட எந்த நெருக்கடியாக இருந்தாலும் செய்தவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் நிறுத்திவிட்டேன். மெதுவாக சொன்னேன், அவசரத்தை கருதி நிறுத்தினேன். இல்லை போடுங்கள் என்று சொன்னார். அவர்தான் முதல்வர் ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அந்த செயல்திறனுக்கு எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் சாதனைகள் தொடர வேண்டும் என்பதுதான் அதனுடைய தத்துவம். அந்த அளவிற்கு மிக தெளிவாக வந்திருக்கக்கூடிய எங்கள் ஆற்றலும் முதல்வர் அவர்களே, இயக்க பெரியோர்களே, தோழர்களே, கழக குடும்பத்தினர்களே, ஏனைய நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். 51 ஆண்டுகள் இனிமேல் இயக்கமில்லை நினைத்தார்கள். அண்ணா மறைந்தபொழுது சொன்னார்கள், ஐயா காப்பாற்றினார், ஒன்றாக இருந்தார். கலைஞரை பொறுப்பேற்க சொன்னார், கலைஞர் பொறுப்பேற்று வரலாறை படைத்தார். அதற்கடுத்து கலைஞர் வெற்றிடம் என்று சொன்னார்கள். புரியாதவர்களே, வெற்றிடம் அல்ல, இதோ கட்டிடம் என்று உலகத்துக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தயாராக இருக்கிறார். அது சொன்ன இடம் இந்த தாய் வீடு. இந்த தாய் வீடு, அந்த தாய் வீட்டிற்கு வந்திருக்கிறார். எங்களோடு தோளோடு தோள் நின்று என்றைக்கும் இருக்கக்கூடியவர்கள். பதவி இருந்தாலும் பதவி இல்லாவிட்டாலும் அவருடைய சிம்மாசனம் இருக்கிறது, அதை யாராலும் பறிக்க முடியாது. மன்னர் தான், அவருடைய ஆட்சி மன்னர் ஆட்சி தான். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம். என்ன வித்தியாசம் தெரியுமா? முழுக்க மாதம் மும்மாறி பெய்கிறதா என்று கேட்ட மன்னர் ஆட்சி அல்ல, மும்மாறி பெய்வதற்கு முன்னாலேயே எம்மாறி வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய, ஆயத்தப்படுத்தக்கூடிய முதல்வர் எங்கள் முதல்வர். அதுதான் மிக முக்கியம். அதுபோலவே மனுமுறை தவறாமல் ஆட்சி நடக்கிறதா என்று தெருக்கூத்திலே கூட வசனம் பேசினான். மனு நீதிக்கு இங்கே இடமே இல்லை. அன்று முதல் இன்று வரை மிகப்பெரிய அளவிற்கு விஸ்வகர்மா யோஜனை வரை, அதுதான் மிக முக்கிய, இடமில்லை. படிப்புக்கும் கல்வியிலே கை வைக்காதே, நாங்கள் ஒருகை பார்ப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் சொல்லக்கூடிய முதுகெலும்புள்ள முதல்வர் இந்தியாவிலேயே இந்த சுயமரியாதையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய முதல்வர் தான். அப்படிப்பட்ட நீங்கள் இன்றைக்கு வந்திருப்பது ஒரு பக்கம் ஆறுதல், இன்னொரு பக்கம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அப்படிப்பட்ட நீங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள். அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. எல்லோருடைய உள்ளங்களிலும் இந்த துணை இருக்கிறது. ஆட்சிக்கு, கொள்கைக்கு நாங்கள் துணை, எங்களுக்கு நீங்கள் துணை. அதுதான் நாங்கள் பாதை போட்டு கொண்டு போவோம். அண்ணா மொழியில் நீங்கள் பட்டாளம் பின்னாலே வரும், சாப்பர்ஸ் அண்ட் மைனர்ஸ் சொன்னார்கள். அதை செய்வதற்குத்தான் இந்த கருஞ்சட்டை பட்டாளமும் இரட்டை குழல் துப்பாக்கி வெடிப்பதற்கு என்றைக்கும் தயாராக இருக்கிறது என்பதை பார்த்தீர்கள். நீங்கள் வந்திருப்பது, உங்களை வரவேற்பது
இது வெறும் அமைப்பல்ல, பெரியார் திரள் மட்டுமல்ல, மூலிகை பண்ணைக்கு வந்திருக்கிறீர்கள். கலைஞர் சொன்னார், பாம்பு கடித்த நேரத்திலெல்லாம் பச்சிலை மூலிகை இங்கே தான் கிடைக்கும் என்பதற்காக நான் இங்கே வந்து புரண்டு புரண்டு போவேன்னு சொன்னீர்கள். எனவே இந்த மூலிகை பண்ணை அதை போலவே இங்கே பார்த்தீர்கள். அதிகம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நெஞ்சம் நிறைந்திருக்கிறது. திட்டங்கள் வேகமாக போகிறது. ஒரு நூற்றாண்டு 75 ஆண்டு காலம் திமுக ஆட்சியை பெற்றிருக்கிறது. நீங்கள் மிகப்பெரிய திமுக செயற்குழு கூட்டத்தில் பேசிய பேச்சை கேட்டோம். நாங்கள் அதிர்ந்து போனோம். ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. எதையெல்லாம் பாடமாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதை ஒரு தலைவர் தன்னுடைய இயக்க தோழர்களுக்கு பாடமாக சொல்லிக் கொடுத்த அதில் நீங்கள் சொன்னீர்கள், 100 ஆண்டிலும் 100 ஆண்டு காணுகிற நேரத்திலும் திமுக பதவியிலே இருக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். பதவியிலே தான் இருக்கும். பதவியிலே இருப்பதற்கு பாதுகாப்பாக எல்லோரும் இருப்பார்கள். அந்த மக்களை தயாரிப்பதற்கு இருக்கிறோம். அது தனி மனிதர்களுடைய பதவிக்காக அல்ல, அலங்காரத்துக்காக அல்ல. இந்த சமுதாயத்துடைய மான வாழ்வு காப்பாற்றப்படுவதற்காக சூத்திரப்பட்டமும் பஞ்சமப்பட்டமும் ஜாதி அழிவும் பெண்ணடிமை ஒழிவும் மூடநம்பிக்கை ஒழிப்பும் அழிப்பதற்காக அது இருக்கிறது. எனவே இந்த 51 ஆண்டு ஐயா மறைந்த உட்பாடு இயக்கம் இருக்காது என்றார். இயக்கம் இருக்கிறது என்பது மட்டும் முக்கியமல்ல நண்பர்களே, இவர் இருக்கிறார். ஆட்சி இருக்கிறது. பெரியார் உலகமயம், உலகம் பெரியார் மயம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு காரியங்கள் நடக்கின்றன. 21 மொழிகளிலே பெரியார் சென்றிருக்கிறார் சொன்னால், இதோ அந்த கைதான் பேனா, அந்த கைதான் அந்த கையெழுத்து போட்ட பேனா. அது சாதாரணமான கை அல்ல. கலைஞருக்கு அடித்து போட்ட நேரத்தில் அவருக்கு ஆறுதல் சொல்லி அந்த இரத்தத்துக்கு வழியிருந்ததை ஒன்றுபடுத்தி ஈரோட்டுக்கு அழைத்து போனார். அவரை அடித்து சிறைச்சாலையிலே போட்ட நேரத்தில் இந்த கரம்தான் அப்போது சொன்னது, மிகப்பெரிய அளவு தடவியது. அன்றைக்கு இரத்தத்தை துடைத்தது மட்டுமல்ல, எப்போது எங்களுடைய உறவு என்பது பதவியினால் வரக்கூடிய உதவி அல்ல. பைத்தியக்காரர்களே, பெரியார் தலைவருக்கு ஏன் போகிறீர்கள் என்று கேட்கிறீர்களே, அவர்களை பார்த்து சொல்லுகிறோம், இங்கேதான் தாய் வீடு மட்டுமல்ல, மூலிகை பண்ணை மட்டுமல்ல, ஒரே ஒரு நிகழ்வை அவர் வந்ததற்காக, வைக்கம் மிகப்பெரிய வெற்றியை காட்டுவதற்காக என்றென்றைக்கு நினைவு சின்னமாக ஒன்றை அளிக்க இருக்கிறோம். இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு அந்த நினைவு சின்னத்தோடு அதை அளிப்பதோடு வருகிறோம். அந்த என்ன நினைவு சின்னம் தெரியுமா தோழர்களே? அதை மட்டும் இப்போது 2 நிமிடங்களிலே சொல்லி மிகப்பெரிய அளவிற்கு அவரிடம் அனைவர் சார்பிலும், இங்கே இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, வெளியிலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிற உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை. அப்படிப்பட்ட அனைவருக்கும் தரக்கூடிய ஒரு பரிசு, தாய் வீடு தரக்கூடிய மிகப்பெரிய அளவிற்கு 51 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இயக்கம், திராவிடர் கழகமானாலும் தாய் கழகமானாலும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற அமைப்பு அரசியல் ரீதியாக சாதனைகளுக்கு மேல் சாதனை செய்து சரித்திரம் படைத்து கொண்டிருக்கிற அமைப்பாக இருந்தாலும், அதே இடத்தில் உங்களை வரவேற்கிற நேரத்தில், நீங்கள் செல்லுகிற நேரத்தில் இன்னும் தைரியத்தோடு, இன்னும் துணிவோடு, இன்னும் களத்தோடு களமாடக்கூடிய முதலமைச்சராக நீங்கள் இருக்கிற காரணத்தால் இதோ உங்களுக்கு ஒரு பேராயுதத்தை நீங்கள் அளிக்கிறோம். ஆனால் நீங்கள் எப்போதுமே வன்முறையில் நம்பிக்கை இல்லாதவர்கள், நாமும் வன்முறையில் நம்பிக்கை இல்லாதவர்கள். ஆனால் கருத்து, களம், போராட்டம், சட்டம் இவைகள் மூலமாக மிகப்பெரிய அளவிலே தருகிறீர்கள். அந்த ஆயுதம் இதோ அனைவர் சார்பாக, உலக மக்கள் சார்பாக, தமிழர்கள் சார்பாக அல்ல, திராவிட மக்கள் மட்டுமல்ல, மனித உரிமைக்காக எப்படி வைக்கத்திலே மனித உரிமை போராட்டம் நடந்ததோ அதே போல் இருக்கக்கூடிய அதை இன்றைக்கு அனைவர் சார்பாக அளிக்கிறோம். அதை மட்டும் இப்போது என்ன என்று உங்களுக்கு சஸ்பென்ஸ் அதிகமாக என்ன நினைப்பீர்கள்? இதோ அந்த பரிசை கொடுக்கிறோம். பரிசுகள் சில நேரங்களிலே மென்மையாக இருக்கும். இது வன்மையாகவும் இருக்காது, மென்மையாகவும் இருக்காது, மிகப்பெரிய அளவிற்கு புதுமையாக இருக்கும், ஆனால் தேவையாக இருக்கும். அதைத்தான் இப்போது அனைவர் சார்பாக மிகப்பெரிய அளவில், பெரிய அளவிற்கு பெரிய வாய்ப்பாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எடுத்துக் கொடுக்கிறோம். இதுதான் சரியான ஆய்வு. மிகப்பெரிய அளவுக்கு
தெரியுதுங்களா? முக்கியமான ஆயுதம் பெரியாரின் கைத்தடி. மரியாதை செய்வோம். இந்த கைத்தடி இந்த ஆட்சிக்கு மட்டுமல்ல, என்றைக்கும் திராவிடத்தை காக்கின்ற கைத்தடியாக இருக்கும். சற்று நேரத்துக்கு முன்னால் பார்த்தீர்கள், விலங்குகள் எங்கிருந்தாலும் விலங்கை உடைப்பது. விலங்கு ரெண்டு வகை, எறும்பிலும் உண்டு, மனித நேயத்திலும் உண்டு.